உங்களை இந்த யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசு ஊழியராகவும் ஆசிரியராகவும் பணிபுரிஞ்சிட்டு வர அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் கிடையாது. 1/4/2003 பின்பு சேர்ந்த இந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பணி ஓய்விற்கு பின்பு ஓய்வூதியம் பெறக்கூடிய நிலை இன்று இல்லை. ஏன் என்றால் அரசானது 1/4/2003 பின்பு அரசு வேலையில் சேர்ந்த அனைவருக்கும் சிபிஎஸ் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஊழியர்கள் ஆசிரியர்களிடையே ஒரு தொகையை பிடித்தம் செய்து கொண்டும் அரசானது ஒரு தொகையை அவர்களுக்கு டெபாசிட் செய்து கொண்டும் பணி ஓய்விற்கு பின்பு அந்த தொகையானது அந்த ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. பணி ஓய்வுக்கு பின்பு ஓய்வூதியம் என்ற ஒரு அடிப்படையான ஒரு உரிமை இந்த ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கிடையாது. இந்த ஆளுகின்ற அரசாங்கம் ஆனது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம் என்று தேர்தல் வாக்குறுதி எண் 309 படி வாக்குறுதி அளித்து இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆட்சி 4.5 வருட காலங்களை கடந்தும் இன்னும் இந்த வாக்குறுதியானது நிறைவேற்றப்படாமல் காலம் தாழ்த்தி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஓய்வூதிய வழக்கொன்று வந்துள்ளது. இந்த வழக்கில் மனுதாரரின் கேள்விகளுக்கு தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உத்தரவு இட்டுள்ளது. இந்த வழக்கில் தலைமை வழக்கறிஞர் ஆஜரானார். திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஃப்ரெடரிக்ஸ் ஆங்கிள்ஸ் என்பவர் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரி தொடர்ந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதியரசர்கள் ஜி.ஆர். சுவாமிநாதன், ஆர். கலைமதி அமர்வில் இன்று விசாரணைக்காக வந்தது. இவ்வழக்கில் அரசின் சார்பில் அரசு தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி 1/4/2003 முதல் புதிய ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாட்டில் அமலில் உள்ளது. மனுதாரர் 2005 ஆண்டில் பணியில் சேர்ந்து உள்ளார். 2012 ஆண்டுதான் வழக்கு தொடர்ந்து உள்ளார். பங்களிப்பு ஓய்வூதிய தொகை எல்ஐசியில் முதலீடு செய்யப்பட்டு ஜிபிஎஃப் தொகைக்கு இணையாக வட்டி வழங்குவதால் 0.6% அரசுக்கு இழப்பு ஏற்படுகிறது. இது நாள் வரை ஓய்வு பெற்ற 54,000 பேரில் 51,000 பேருக்கு பணப்பலன் வழங்கப்பட்டுள்ளது. அரசாணை எண்கள் 259, 430, 304 ஆகியவற்றை எதிர்த்து இதே காரணத்துக்காக தொடரப்பட்ட பல வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. அதேபோல் இவ்வழக்கினையும் தள்ளுபடி செய்ய கோரினார். அப்போது குறுக்கிட்ட நீதியரசர் போக்குவரத்து தொழிலாளர்களின் ஓய்வூதிய தொகை குறித்து வினா எழுப்பியதுடன் மனுதாரரின் புதிய ஓய்வூதிய திட்டம் குறித்த எழுத்துப்பூர்வமான கேள்விகளுக்கு வரும் திங்கட்கிழமை பதிலளிக்க உத்தரவிட்டு நீதியரசர்கள் 15/12/2025 அன்றைக்கு பிற்பகல் 2:15 மணிக்கு வழக்கை ஒத்தி வைத்தனர். அரசு ஊழியர்களே, ஆசிரியர்களே, இந்த ஓய்வூதிய வழக்கு சம்பந்தமான அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.